புதுச்சேரியில் பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கி வைப்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி புதுச்சேரி வருகை தர உள்ளார். இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அடுத்த வாரம் 11 அல்லது 12ஆம் தேதிகளில் பிரதமர் புதுச்சேரி வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்நிலையில் லாஸ்பேட்டை தாகூர் கலைக்கல்லூரி மைதானத்தில் நலத்திட்ட உதவிகள் தொடக்க விழா நடைபெற இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்கிட கேட்கலாம். ஜெயக்குமார், வணக்கம். உங்க விரிவான தகவல். ராதிகா, புதுச்சேரிக்கு 11ஆம் தேதி அல்லது 12ஆம் தேதி பிரதமர் வருவார் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. புதுச்சேரிக்கு வரும் பிரதமர் நரேந்திர மோடி வருகிற அரசின் பல்வேறு நலத்திட்டங்களை துவக்கி வைக்க இருக்கிறார். இதற்காக புதுச்சேரி விழா நடக்கும் இடத்தை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் சபாநாயகர் செல்வம், பாஜக மாநில தலைவர் ராமலிங்க ஆகியோர் ஆய்வு செய்தனர். அவர்கள் ஆய்வு கிட்டத்தட்ட 3 இடங்களை ஆய்வு செய்துள்ளனர். லாஸ்பேட்டை தாகூர் கல்லூரி மைதானம், விமான நிலையம், ஹெலிபேட் மைதானம், உப்பளத்தில் உள்ள எக்ஸ்போர் மைதானம் ஆகியவற்றை அதாவது விஜய் மாநாடு நடத்திய இடம், அந்த இடத்தையும் ஆய்வு செய்து வந்தனர். பிரதமர் புதுச்சேரிக்கு வரும்போது வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாயிலிருந்து 2500 ரூபாயை உயர்த்தி வழங்கும் வழங்குறது அந்த ஆணையை வெளியே உயர்த்தி வழங்குறாரு. அது மட்டும் இல்லாத மஞ்சள் அட்டை, அதாவது எந்த நலத்திட்ட உதவி வழங்காத மஞ்சள் அட்டைதாரர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கும் திட்டத்தை துவக்கி வைக்கிறாரு. புதுச்சேரியில புதிதாக சட்டமன்றம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடத்த இருக்கிறாங்க. இதுவே புதுச்சேரியிலிருந்து கடலூர் சாலை அகலப்படுத்துதல் மற்றும் மேம்பாலம், அதாவது புதுச்சேரியிலிருந்து கடலூர் சாலை கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டருக்கு சாலை அகலப்படுத்தும் பணி மற்றும் மேம்பாலம் கட்டுமான பணிகள் அடிக்கல் நாட்டு விழா நடத்தப்படுகிறது. அது மட்டும் இல்லாத ஈசிஆர் ரோட்டில் சென்னை, அதாவது வெளியூர் செல்லக்கூடிய பேருந்து நிலையத்திற்கு கட்டுமானத்திற்கு அடிக்கல் நாட்டு விழா நடத்தவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இது புதுச்சேரியை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 8000 கோடிக்கான மதிப்பிலான பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ராதிகா.